புத்தகம் படிக்கும்போது நிறைய பக்க விளைவுகள் ஏற்படும். அதாவது புத்தகம் படிக்கிறதுங்கிறது ஒரு செயற்கையான நடைமுறை. அதனால் புத்தகம் படிக்கும்போது எப்படி மொபைல் ஃபோன்லாம் ரொம்ப நேரம் பார்த்தா எப்படி என்னென்ன விளைவுகள்லாம் ஏற்படுமோ, ஏன்னா மொபைல் ஃபோன் பார்க்குறது, டிவி பார்க்குறது இதெல்லாம் கூட செயற்கையானது தான். அதில் புத்தகமும் செயற்கையானது தான். அதனால் இது இடையில வந்த பழக்கம்தான். அது கண்டிப்பாக இயற்கையானது கிடையாது. கண்டிப்பாக செயற்கையானது எல்லாமே கடுமையான பக்க விளைவுகளை ஏற்படுத்தும். நீங்கள் புத்தகம் படிச்சிங்கனாலே உங்கள் உடல் நல குறைபாடு, உங்கள் உடம்பு உடல் ஒழுங்காக செயல்படாது. ஏன்னா நீங்கள் புத்தகத்தை புரிஞ்சுக்கிறதுலே உங்களுடைய ஒரு செயற்கையான விஷயத்தை நீங்கள் புத்தகத்தின் மூலமாக புரிந்து கொள்வதிலே உங்களுடைய கவனம் முழுமையாக திரும்புவதால் அது உங்கள் உடல் ஒழுங்காக செயல்படாது. அப்போது அந்த புத்தகத்தால் ஏற்படுகிற பக்க விளைவுகளை நீங்கள் சரி செய்யணும்னா அதற்கேற்றார் போன்று நல்ல ஊட்டச்சத்து நிறைந்தகளை அதிகமாக சாப்பிடணும். உடல் சூடாகாமல், உடலில் செரிமான குறைபாடு ஏற்படக்கூடாது. ஏன்னா புத்தகம் படித்தா கண்டிப்பாக உடலில் செரிமான குறைபாடுலாம் ஏற்படும். அப்போது உடல் பருமனாகும், தூக்கமின்மை வரக்கு வாய்ப்பு இருக்குது. தூக்கமின்மை வர உடம்பு சூடாகும். உடலில் செரிமான குறைபாடு ஏற்பட்டாலே உங்களுக்கு உடம்பு சூடாகும், அப்புறம் தூக்கமின்மை வரும், உடல் பருமன் கூடும். இப்படி படிப்படியாக அது தொடர்ந்து கொண்டே வரும்போது கண்டிப்பாக நோய்களில் கொண்டு விட்டுரும். கண்டிப்பாக நோயில் முடியும். அப்போது நீங்கள் நல்ல புத்தகம் படிக்கிறீங்க அப்படின்னா அதுக்கு அந்த பக்க விளைவுகள் இருக்குல்ல, இந்த உடம்பு சூடாகும், செரிமான குறைபாடு ஏற்படும். அப்படிங்கும்போது அதை சரி செய்வதற்கு நீங்கள் ஊட்டச்சத்து உணவுகளை சாப்பிட்டே ஆகணும். அதிக ஊட்டச்சத்து தருகிற உணவுகளை சாப்பிட்டா தான் இந்த புத்தகம் படிப்பதால் ஏற்படுகிற பக்க விளைவுகளை சரி செய்ய முடியும். அப்போது இந்த பள்ளிக்கூடத்தில் பசங்க படிக்கிறாங்க அப்படி தானே, புத்தகம் படிக்கிறது தான் அவங்களுடைய முழு நேர வேலையாகவே இருக்குது. அதற்காகவே நம்ம அவங்கள வேறு எந்த வேலையும் நீங்கள் செய்ய வேண்டாம், ஒரு 25 வயசு வரைக்கும் நீங்கள் படிக்கிற வேலை தான் அப்படிங்கிற அளவுக்கு புத்தகத்தை, அதுவும் அவங்க படிக்கிறது எல்லாமே கடினமானது. சும்மா நம்ம ஏதோ கதை புக்கு படிக்கிறோம், நாவல் படிக்கிறோம், அல்லது யாரோ ஒரு எழுதின புத்தகத்தை அது மாதிரி கிடையாது. அது அவர்கள் அந்த மாணவர்கள் பள்ளி கல்லூரிகளில் படிக்கிற அந்த புத்தகங்கள் ரொம்ப கடினமானது. அப்போ அதை படிக்கிறதுனால அவங்க உடல் சரியாக செயல்படாது, நிறைய பக்க விளைவுகள் ஏற்படும், உடல் நலன் பாதிக்கும். அப்படி இருக்கும்போது அவங்களுக்கு நல்ல ஊட்டச்சத்து உணவுகள் கண்டிப்பாக கொடுத்தா தான் இந்த புத்தகம் படிப்பதால் ஏற்படுகிற பக்க விளைவுகளை சரி செய்ய முடியும். புத்தகம் படிப்பதால் என்ன, உணவு செரிமான குறைபாடு ஏற்படும், உடல் வெப்பம் அதிகரிக்கும் அளவை விட, அப்புறம் தூக்கமின்மை ஏற்படும், உடல் பருமன் அதிகரிக்கும். அப்புறம் முடிவில் இது தொடர்கதை ஆகும்போது நோய்களில் விட்டுரும். அதனால் புத்தகம் படிக்கிறீங்கன்னா அதே நேரத்தில் புத்தகம் படிப்பதால் ஏற்படுகிற பக்க விளைவுகளையும் கவனிச்சுக்கிட்டே புத்தகம் படிக்கணும். அந்த பக்க விளைவுகளை சரி செய்கிற அளவுக்கு உணவுகளை உண்ண வேண்டும், ஊட்டச்சத்து நிறைந்த உணவுகளை உண்ண வேண்டும். ஒருவேளை அதுக்கு தான் இந்த மாமிசம், தானிய உணவுகள்லாம் சாப்பிட்றாங்க அப்படின்னு கூட எடுத்துக்கலாம், அது உண்மை தான். அப்போது அது அளவுக்கு அதிகமான ஆற்றல் தேவை இல்லை. அப்படி பார்த்தா மாமிச உணவு சாப்பிட்டா அதுலேருந்து உங்களுக்கு பக்க விளைவு வரும், எல்லாமே பக்க விளைவு ஏற்படுத்தும். புத்தகம் படித்தாலும் உங்களுக்கு பக்க விளைவு வரும். அது மாதிரி நீங்கள் தானியம் கலந்த தானிய உணவு, மாமிச உணவுலாம் சாப்பிட்டிங்கன்னா, உப்பு போட்டு சமைச்சிலாம் சாப்பிடும்போது அதனாலே உங்களுக்கு பக்க விளைவுகள் வரும். அப்போது நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, நிறைய இயற்கை உணவுகள்லாம் சாப்பிடணும். நல்ல திராட்சை பழம் சாப்பிடணும், அன்னாசி பழங்கள் நிறைய சாப்பிடணும். அப்போ தான் அந்த உணவு செரிமானம் சீராக மாறும். தானிய உணவு சாப்பிட்டாலும் உங்களுக்கு உணவு செரிமான குறைபாடு ஏற்படும், புத்தகம் படித்தாலும் உணவு செரிமான குறைபாடு ஏற்படும். உணவு செரிமான குறைபாடு ஏற்பட்டுனாக்கா உடம்பு சூடாகும், உடல் பருமன் அதிகரிக்கும். இது தொடர்கதையாக மாறும்போது உடலில் நோய் சேரும். அப்படின்னாக்கா இதெல்லாம் சமன் செய்கிற அளவுக்கு இயற்கை உணவுகளை நீங்கள் நிறைய சாப்பிடணும். ஒரு 50% தான் நீங்கள் இந்த தானிய உணவுகள், இந்த இயந்திர அறிவுகள் ஒரு 50% தான் இந்த தானிய உணவுகள் மற்றும் மாமிச உணவுகள், மீன் உணவுகள், முட்டை உணவுகள்லாம் சாப்பிடணும். மீதி 50% நல்ல இயற்கை உணவுகள், பச்சை காய்கறிகள், பழங்களை சாப்பிடணும். அப்போ தான் இது சமன் செய்யப்படும். இந்த தானிய உணவுகளை சாப்பிடுவதால், மாமிச உணவுகளை சாப்பிடுவதால் ஏற்படுகிற பக்க விளைவுகள் சமன் செய்யப்படும். அது மாதிரி புத்தகம் படிப்பதால் ஏற்படுகிற பக்க விளைவுகள் அதை எது சமன் செய்யணும்னா ஒரு 50% நீங்கள் பழங்கள், காய்கறிகள் எல்லாம் சாப்பிடணும். அப்போ தான் உணவு செரிமானம் சிறப்பாக நடக்கும், உடல் சூடாகாது, அளவுக்கு அதிகமாக வெப்பமாகாது, அதன் தூக்கமின்மை ஏற்படும், நல்ல தூக்கம் வரும், உடல் பருமனும் ஏற்படாது. அப்போது நல்ல ஊட்டச்சத்து நிறைந்த இந்த மாதிரி பழங்கள்லாம் நிறைய சாப்பிடணுன்னா புத்தகம் படிப்பவர்களுக்கு இந்த அரசாங்கம் நல்ல ஊட்டச்சத்து நிறைந்த உணவுகளை பள்ளிகளிலே கொடுக்க வேண்டும். அதுதான் சரியான அணுகு. இப்போ ஏழை குழந்தைகள்லாம் பள்ளிக்கூடத்தில் படிக்கிறாங்க, அவங்களுக்கு எப்படி ஊட்டச்சத்து நிறைந்த உணவு கிடைக்கும்? ஆனால் அவங்கள நம்ம தினமும் படிக்கணும் அப்படின்னு சொல்லி பயிற்சி கொடுக்குறோம். படிக்க வைக்கிறவங்க பள்ளிக்கூடத்தில் அவங்களுக்கு வேலையே படிக்கிறது தான். அப்படி இருக்கும்போது
படிக்கிறதுனால உடல் நலன் பாதிக்கப்படும். கண்டிப்பாக இந்த புத்தகம் படிப்பதால் உடல் நலன் கண்டிப்பாக பாதிக்கப்படும். உணவு செரிமான குறைபாடு ஏற்படும், உடல் வெப்பம் அதிகரிக்கும், தூக்கமின்மை ஏற்படும், உடல் பருமன் அதிகரிக்கும். இப்படிப்பட்ட தொடர்ச்சியாக அது தொடர்கதையாகும்போது நோய்களில் கொண்டு விடும். அதனால் அப்போ பள்ளி குழந்தைகளுக்கு கண்டிப்பாக நிறைய ஊட்டச்சத்து நிறைந்த உணவுகளை கண்டிப்பாக கொடுத்தே ஆகணும். அதுதான் சரியானது. இல்லைன்னா பிற்காலத்தில் அவர்கள் நோய்வாய்ப்படுவார்கள் என்பது மட்டும் உறுதி. அந்த மாதிரி நிறைய பழங்கள், அன்னாசி பழம், திராட்சை பழம், நிறைய பழங்கள்லாம் அப்போ நிறைய உற்பத்தி செய்யப்பட வேண்டும். எவ்வளோ குழந்தைகள் இருக்காங்க, வாழைப்பழம் அப்படி இப்படின்னு நிறைய பழங்கள்லாம் கொடுக்கணும், காய்கறிகளை சாப்பிடணும். அந்த மாதிரி பள்ளிக்கூடத்தில் அது சார்ந்த உணவுகளை தயாரித்து அதில் கவனம் செலுத்த வேண்டும். அப்படின்னா எவ்வளோ உணவுகள் தேவைப்படுது, அவ்வளோ உணவு தேவை இங்கே இருக்குது. ஆனால் நிறைய நிலம் காலியாக கிடக்குது. உணவு தேவை என்னவோ நிறைய இருக்குது. இயற்கை உணவுகள்லாம் பார்த்தா வாங்க முடியாத விலையில் இருக்குது. பழங்கள்லாம் வாங்கவே முடியல. திராட்சை பழம்லாம் டெய்லி ஒரு 1/4 கிலோ சாப்பிட்டா, ஒவ்வொருத்தரும் 1/4 கிலோ சாப்பிட்டாக்கா நல்ல கல்லீரல்லாம் சூடு தணியும், கல்லீரல் குளிர்ச்சி அடையும், உணவு செரிமானம் சிறப்பாக நடக்கும். அதுமாதிரி அன்னாசி பழம் சாப்பிட்டாக்கா நல்ல செரிமானம் சிறப்பாக இருக்கும். இந்த மாதிரி பழங்களுக்கு இவ்வளோ ஆற்றல் இருக்குது. அப்படிங்கும்போது அப்போது ஒவ்வொருத்தருக்கும் அது எவ்வளோ தேவைப்படுது பாருங்கள். ஆனால் எத்தனை பேர் தினசரி பழங்கள் சாப்பிட்றாங்கன்னா கொஞ்சம் பேர் தான் சாப்பிட்றாங்க. அந்தளவுக்கு அது விலை அதிகமாக இருக்குது, உற்பத்தி குறைவாகவும் இருக்குது. அதனால் ஆனால் அது எல்லாருக்கும் தேவையாக இருக்கிறது. அப்படி இருக்கும்போது நிறைய பேருக்கு நல்ல ஊட்டச்சத்து நிறைந்த இந்த மாதிரி பழங்கள்லாம் தேவையாக இருக்குது. ஆனால் நிறைய நிலங்கள் காலியாக இருக்குது. இங்கே உற்பத்தி செய்ய விடுறதெல்லாம் ஏற்றுமதி செய்து விடுகிறார்கள், வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி செய்து விடுகிறார்கள். அதனால் பாவம், நம்ம நாட்டு மக்கள் ரொம்ப பாவம், பரிதாபத்துக்குரியவர்களாக இருக்கிறார்கள். அப்போது நல்லா படிக்கணும் அப்படின்னா அந்த படிப்பதால் ஏற்படுகிற உடலில் ஏற்படுகிற பக்க விளைவுகள், அதை சரி செய்கிற உணவுகளையும் கொடுத்தாகணும். அதுதான் சரியான அணுகுமுறை. உணவுகளை கொடுத்தா தான் நல்லா படிக்கணுங்கிற ஆர்வம் வரும். நல்லா படிப்பாங்க, ஒரு நாள் படிப்பாங்க, உடனே என்ன ஆகுனா உடம்பு ஹீட் ஆகும், உணவு செரிமான குறைபாடு ஏற்படும். அப்போ தொடர்ந்து படிக்க முடியாமல் போயிடும். அந்த மனசும் உடம்பு ஆரோக்கியமாக இருந்தால் தான் தொடர்ந்து படிக்க முடியும். 2 நாள் நல்லா கஷ்டப்பட்டு படித்தாக்கா 3ஆவது நாள் உடம்பு சரியில்லாமல் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. உடம்பில் நிறைய சிக்கல்கள் ஏற்படும். அது தொடர்ந்து படிக்க முடியாமல் போகும். அதனால் இந்த உணவுகளையும் சேர்த்தே தான் நீங்கள் கொடுக்கணும். நீங்கள் புத்தகத்தை கையில் கொடுக்கும்போது அந்த உணவுகளையும் சேர்த்தே அந்த மாணவர்களுக்கு கொடுக்க வேண்டும் என்பதை மனதில் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த மாதிரி ஒரு உண்மை புத்தகம் படித்தா உடம்பு சீர்கேடு அடையும் அப்படிங்கிறது எத்தனை பேருக்கு தெரியும்? யார் தான் சொல்லியிருக்காங்க? இந்த மாதிரி உண்மையை பேச கற்றுக்கணும், உண்மையை ஒத்துக்கணும். புத்தகம் படிக்கிற எல்லாருமே இதை உணர்வாங்க. புத்தகம் படிக்கும்போது உடம்பு, அதனால தான் நிறைய பேர் புத்தகமே படிப்பது. ஏழைகள் ஏன் புத்தகம் படிப்பதில்லை? அதுமாதிரி நடுத்தர மக்கள் கூட புத்தகம் வாசிப்பதை விட்டு விடுகிறார்கள். ஏன்னா புத்தகம் படிப்பதால் உடம்பு சீர்கேடு அடையும், அதனால் நிறைய பக்க விளைவு வரும். அதை சமன் செய்வதற்கு அவங்க பழங்கள்லாம் வாங்கி சாப்பிடணும் அப்படின்னா அந்த பழத்துக்கு காசுக்கு எங்கே போவாங்க? அதனால தான் பெரும்பாலும் நிறைய ஏழைகள், வறுமையில் வாடுகிறவர்கள், நடுத்தர மக்கள்லாம் புத்தகம் படிப்பதை விட்டுறாங்க. புத்தகம் படித்தா அதுக்கு சமன் செய்வதற்கு, அந்த உடலில் ஏற்படுகிற பிரச்சனைகளை சமன் செய்வதற்கு நிறைய பழங்களை சாப்பிட்டாகணும். அந்த பழங்களை வாங்குவதற்கு பணத்துக்கு எங்கே போகிறது? அதனால் புத்தகம் என்பது பணக்காரர்களுக்குத்தான் என்பதாகிவிட்டு, கல்வி என்பது எப்படி கல்வி என்பது பணக்காரர்களுக்கு என்பது போல் ஒரு இது இருக்குதோ, மருத்துவம் என்பது வாழ்க்கையே பணக்காரர்களுக்கு தான் என்பது போல் புத்தகமும் அப்படி தான் ஆகிப்போச்சு. ஏழைகளுக்கு கண்டிப்பாக புத்தகம் இல்லைங்கிறது தான். ஏன்னா புத்தகம் மட்டும் கொடுக்கக்கூடாது. புத்தகத்தோடு நீங்கள் நிறைய அந்த புத்தகம் படிப்பதால் ஏற்படுகிற பக்க விளைவுகளை சமன் செய்வதற்கு ஏற்றார் போன்று ஊட்டச்சத்து உணவுகளை கொடுத்தாகணும், பழங்களை கொடுத்தாகணும், நிறைய பழங்களை சாப்பிட்டாக வேண்டும். அப்போ தான் புத்தகம் படிக்கிறதுல எந்த பிரச்சனையும் வராது. இப்போ எப்படி வண்டி ஓட்டும்போது ஹெல்மெட் போட்டு போகிறோம்ல, அது மாதிரி தான். வண்டின்னு ஒன்று உண்டா, ஹெல்மெட்டும் போட்டு போகிற மாதிரி புத்தகம்னு ஒன்று படித்தா அதனால் ஏற்படுகிற பக்க விளைவுகளை சரி செய்வதற்கு, உடலில் ஏற்படுகிற பக்க விளைவுகளை சரி செய்வதற்கு ஊட்டச்சத்து நிறைந்த உணவுகளை சாப்பிட்டே ஆகணும். அதனால் புத்தகம் படித்தா யாராவது சொல்ல முடியுமா உடம்பு ரொம்ப ஆரோக்கியமாக இருக்கும், சூப்பராக வேலை செய்யும், உடம்பு ஒல்லியாகிடுவீங்க, ஆரோக்கியமாக இருக்கும், நோய் குணமாயிடும், புத்தகம் படித்தாக்கா நோய் குணமாயிடும் அப்படின்னு யாராவது இது வரைக்கும் சொல்லியிருக்காங்களா? புத்தகம் படிக்கிறதுங்கிறது அது ஒரு இயல்பான நடைமுறை மாதிரி சொல்லிகிட்ருக்காங்க. அதை பற்றி யாரும் எதையும் பேச மாட்டாங்க. அது ஒரு இயல்பான நடைமுறை என்பது போல தான் மக்கள் அதை பற்றி நினைத்து கொண்டிருக்கிறார்கள். அதனால் பக்க விளைவும் ஏற்படாது, நோயும் ஏற்படாது, அதுக்கும் நோய்களுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை அப்படிங்கிற மாதிரி தான் புத்தகத்தை இது வரைக்கும் யாரும் குறை சொன்னது கிடையாது. ஆனால் நிறைய மக்கள் ஏன் அவங்க உள்ளுணர்வு புத்தகம் படித்தா இந்த மாதிரி பிரச்சனைகள் வருகிறது என்பதை நிறைய பேர்
அவங்க வந்து தெளிவாக உணரலைன்னா கூட அவங்களுடைய உள்ளுணர்வு அதை தெளிவாக சொல்லிவிடுகிறது. புத்தகத்தை பார்த்தாலே இந்த மாதிரி பிரச்சனை வரும் என்பது அவர்களுக்கு பல்வேறு அனுபவங்களில் தெரிந்திருக்கும் கண்டிப்பாக. அதனால தான் அந்த புத்தகத்தை தொடுறதுக்கே நிறைய பேர் பயப்படுறாங்க. அதில் வேறு இப்போ மாதிரி ஆங்கில வழியில் ஆங்கில மோகம் வேறு. அதனாலே இந்த புத்தகங்கள் மீது வெறுப்பு வந்துருச்சு. இவ்வளோ வெறுப்பு வந்துடுச்சு. புத்தகங்கள் மீது வெறுப்பதற்கு அந்த ஆங்கில மோகமும் ஒரு மிகப்பெரிய காரணமாக இருக்குது. நோய் வந்தாலும் பரவாயில்ல. இப்போ வெளிநாட்டுக்காரங்களாம் நல்லா புத்தகம் படிக்கிறாங்க. அமெரிக்காக்காரங்களாம் காரணம் என்னென்னா நல்லா பணம் இருக்குது. ஜப்பான்காரங்க நல்லா புத்தகம் படிக்க நிறைய பணம் இருக்குது. அந்த பணத்தை வச்சு அந்த ஊட்டச்சத்தை சமன் செய்கிறார்கள். புத்தகம் படிப்பதால் ஏற்படுகிற பக்க விளைவுகளை சமன் செய்வதற்கு நல்ல ஊட்டச்சத்து நிறைந்த உணவுகளை நல்லா சாப்பிட்றாங்க. அதனால் அவர்களுக்கு புத்தகம் படிப்பதால் ஏற்படுகிற பக்க விளைவுகள் குறைக்கப்படலாம், தவிர்க்கப்படலாம். அப்படி ஒரு ஆனால் நாமெல்லாம் ஏழைகளாக இருக்கிறவங்க எப்படி புத்தகம் படிக்கலாம்? எப்படி நம்பி அப்புறம் உடம்பு சரியில்லாமல் போச்சுன்னா என்ன பண்ணுறது? புத்தகம் படித்தா கண்டிப்பாக அவங்களுக்கு உடம்பு சரியில்லாமல். இதை எத்தனை பேர் நிறைய பேர் இதை ஆமாம் இது உண்மைதான்னு சொல்லுவாங்க. கண்டிப்பாக அப்படி உண்மைன்னு சொல்லணுன்னா அவங்களுக்கு வந்து அதை உணரலன்னு அர்த்தம். அப்போ நீங்கள் அதை திரும்பவும் இது ஒரு விவாதமாக்கி புத்தகம் படித்தா உடம்பு சரியில்லாமல் போகுமா அப்படின்னா விவாதம் பண்ணி பாருங்கள். பல பேர் இதை ஒத்துப்பாங்க. ஒத்துக்கலைனாலும் அவங்களுக்கே தெரியாத ஒரு விஷயத்தை தான் நான் இந்த உலகத்தை சொல்லியிருக்கேன்னு அர்த்தம். இது யாராலும் மறுக்கவே முடியாது.